ஏன்டா இப்படி அநியாயமாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ ஹாய் ஹலோ வணக்க மக்களே, நான் தான் பிபி ட்ராக்கமானி பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழில் எப்போ ப்ரோ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வருவாங்க? இன்னைக்கு நைட் என்ட்ரு ஆகிறாங்களா இல்லை நாளைக்கு போகிறாங்களா, என்னைக்கு தான் ப்ரோ போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் யார் யார் உள்ள போகிறா எல்லாத்தையும் மொத்தமாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த ஐப் பண்ண கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கும் அந்த ஐப் பட்டனையும் தட்ட மாட்டீங்க. பார்த்து பண்ணி விடுங்க மக்களே, அந்த லைக்கும் ஐப் பட்டனையும் தட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னைக்கு தான் ப்ரோ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நைட் என்ட்ரு ஆகிறாங்களா ப்ரோ சண்டே எபிசோடுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இன்றைக்கி என்ட்ரு ஆகலை. ஓகேங்களா? நேற்று ஆக்சுவலி ஒரு ஷூட் நடந்திருக்கு எல்லா கண்டஸ்டன்ஸ்க்குமே. அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த வாரங்களில் நீங்கள் பார்க்கலாம். வாரம் மீன்ஸ் நாளையிலேருந்து பார்க்கலாம். அது என்னன்னு சொல்லி அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். ஓகேங்களா? நான் தான் ஃபஸ்ட்டு இதை சொல்கிறேன், எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட்டாக உடைக்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி ஐப்பை தட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி யாருமே என்ட்ரு ஆகலை மக்களே. ஸோ வாரம் நவம்பர் 1 எல்லாருமே என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்புறம் எத்தனை பேர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 பேர் என்ட்ரி ஆகலாம், 5 to 6 பேர். ஓகேங்களா? அது யாருன்றதை நான் இப்போ ஒன்றா சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் அவர்கள். அமித் பார்கவ் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்துட்டு ஒரு சீரியல் ஆக்டர். நிறையா சீரீஸ் பண்ணியிருக்காரு, படங்கள் பண்ணியிருக்காரு. நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கலாம். நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு சீரியல் விஜய் டிவியில் ஒரு பயங்கரமான ஃபேமஸ் சீரியல், அதில் பண்ணாப்புல. அடுத்து நம்ம ஹார்ட் பீட் சீரீஸ் ஃபேமஸாக இப்போது ரீசெண்டாக போயிட்டுருக்க நம்ம ஹார்ட் பீட் சீரீஸில் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு மாதிரியான ஒரு இதை ஆக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே போகிறாரு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற, இவர் நேம் வேறு 7 ஆரம்பிக்குது, ஆள் வேறு சும்மா பல்காக மாசாக இருக்காப்புல. உள்ளே போனால் கண்டிப்பாக டைட்டில் வினரா ப்ரோ. ஏஆர்எம் கான்செப்ட்டு, ஆரவ், ரித்விகா, முகேனு, அதுக்கப்புறம் ஆரி, அப்புறம் வந்துட்டு அர்ச்சனா, முகமது அசீமு, எல்லாமே கரெக்டாக இருக்கே ப்ரோ. அப்போ முத்துக்குமரன், அர்ச்சனா ரவிச்சந்திரன், அப்புறம் திருப்பி ப்ரோ, அப்போது அமிதா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அனைவரும் கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ அரோராவும் ஆதிரியை தான் 7 இருக்காங்க. ஸோ அது முறியடிக்கிறதுக்கு வந்துட்டாருங்க நம்ம அமித் அவர்கள். ஸோ அமித் அவர்கள் உள்ளே போய் பயங்கரமாக கேம் பிளே ஆடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையிட்டு ஒரு ஷோவில் வந்திருக்காரு. பயங்கரமாக வந்துட்டு கேம் சின்ன டாஸ்க் தோத்தாலே வந்து பயங்கரமாக மனுஷன் ஃபீல் பண்ணுவாப்புல. இங்கே இருக்கிற டாஸ்க்லாம் தோத்தா மனுஷன் கண்டிப்பாக வெறி கொண்டு வேங்கே ஆகிடுவாப்புலன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அமித் பார்கவ் வரதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ அமித் அவர்கள் வராரு. நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன் அவர் மேலே. ப்ராமிசிங்காக தெரிகிறாரு, பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாரு சொல்லி. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள். திவ்யா கணேஷ் வந்துட்டு ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் மக்களே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டு அந்த பாக்கியலட்சுமி சீரியலில் ஜெனி ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம மகாநதி சீரியலில் நம்ம கமாருதீன் இருக்கார் இல்லையா, கமு மாமா உள்ளே இப்போ பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு ஜோடியாக வந்துட்டு ஃபஸ்ட்டு பேர் பண்ணியிருந்தாங்க போல். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரதீபான்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. மொத்தம் 3 ஜோடி அவங்களுக்கு மாற்றிருக்காங்களாம். என்னப்பா சீரியல்லே இத்தனை ஜோடி மாற்றிரு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இப்படின்னு பார்த்தா நீ வந்துட்டு சீரியலில் கூட இத்தனை ஜோடி மாற்றிருக்கியப்பா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. ஸோ நம்ம திவ்யா கணேஷும் உள்ளே வராங்க. திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து சன் டிவிலையும் ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என்ன சீரியல் பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்ச மாதிரி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திவ்யா கணேஷ் அவர்கள் உள்ளே போகிறாங்க. திவ்யா கணேஷ் வந்து கமருதீனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு தெரிலப்பா அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக என்னெல்லாம் தெரில. ஸோ நீங்கள் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. அது வந்து ஒரு பெரிய ரூமர் தான். ஒரு பெரிய ஆக்டருக்கு தான் அவங்க வந்து கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு. பெரிய ஆக்டரோட தான், ஒரு வில்லன் ஆக்டரோட தான் கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு. அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அது வந்துட்டு அவங்களே இன்டர்வியூ கொடுத்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கொஞ்சம் போல்டான ஒரு கேர்ள்ன்ற மாதிரி தான் கேள்விப்படுறேன். சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவ். அவங்க நிறையா போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணுவாங்கன்ற சொல்லி எதிர்பார்க்குறேன். ஏன்னா சீரியல் ஆக்ட்ரஸு ப்ளஸ் போல்டாக நிறைய விஷயத்துக்கு வாய்ஸ் ஓட்டும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு போயிட்டு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ நிறைய விஷயம் பயங்கரமாக பேசியிருக்காங்க. இன்டர்வியூஸ் நிறையா போல்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ திவ்யா கணேஷ் உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. ஸோ தேர்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன் அவர்கள். நான் ஆல்ரெடி நாம் தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். பிரஜன் அவர்கள் வீட்டுக்குள்ளே போகிறாரு. ரொம்ப ப்ராமிசிங்காக தெரிகிறார் மக்கள். பிரஜன் வந்துட்டு கண்டிப்பாக ப்ராமிசிங்காக தெரிகிறார். ஏன்னா அவர் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஈஸ் அ ஆக்டர். ஓகேங்களா? நிறைய படங்கள் பண்ணியிருக்காப்புல. நம்ம விஜேஸ் அவர்கள் ஃப்ரெண்டு கூட. ஓகேங்களா? ஸோ விஜேஸோட ஃப்ரெண்டு அப்போ கண்டிப்பாக டைட்டில் ரைட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக விஜேஸோட ஃப்ரெண்டு ப்ளஸ் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. இண்டஸ்ட்ரியில் நிறைய வருஷமாக சீரியல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ஆச் பூச்னு ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு இல்லையா வீட்டுக்குள்ளே, நான் தான் பெரிய கிங்கு, நான் தான் இது அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காருல்ல. ஸோ அதுக்கு கண்டிப்பாக இவர் வந்து ஒரு பெரிய டஃப் ஃபைட்டாக கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம கமருதீன் மாமாவை அடித்து ஓட விடுவார்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிட்டாருனா கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம் பிரஜன் தான் இந்த சீசனை தூக்கி நிறுத்த போகிறாரு, டைட்டில் ஜெயிக்க போகிறாருன்னு சொல்லிடலாம். எனக்கு பர்சனலாக இவர் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பிரஜன் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஏன்னா நான் இப்பயே சொல்கிறேங்க, நோட் மை வேர்ட்ஸ், இவர் மேலே பயங்கர நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ரொம்ப ஒரு காமான பர்சன்.
காமான பர்சன்னா சும்மா வந்துட்டு ஷார்ப்பாக பாயிண்ட்ஸ் அடிப்பார், வந்துட்டு அமைதியாகவும் இருக்க மாட்டார். வல்கராக வாட்ச் வந்துட்டு இவர் விட்டுட்டுருக்காரு இல்லையா, வளர்ப்பு அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு, அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒன்றுமே இருக்காது. ரொம்ப ஒரு காமாக மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர் நான் நினைக்கிறேன். ஸோ பிரஜன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராரு. அப்புறம் கூடவே அவங்க ஒய்ஃபும் வராங்க. ஸோ சாண்ட்ரா அவர்கள் கூட அவங்க ஒய்ஃபுமே கண்டஸ்டண்டாக வராங்க. என்ன ப்ரோ சொல்கிற, இப்போ ஃபஸ்ட்டு கப்புலா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, மலையாள சீசனில் ஆல்ரெடி போயிருக்காங்க போல் ஒரு கப்பில். அது வந்துட்டு அவங்க ஒரே கண்டஸ்டண்டாக உள்ளே போயிருந்தாங்க போல். 2 கப் ஒரே கப்பில். பட் ஆனால் அவங்க கேம் ஆனது ஒரு கண்டஸ்டண்டாக, 2 டிஃப்ரெண்ட் கிடையாது. பட் ஓட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அவங்க 2 பேரும் ஜோடியாக நிற்கிற மாதிரி தான் ஓட்டிங் போல் கூட இருக்கும். லைக் ஓட்டு போடுறது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தனித்தனி போல் போட முடியாது. பிரஜன் சாண்ட்ரான்னு தனித்தனியாக ஓட்டு போட முடியாது. அவங்க 2 பேரும் ஜோடியாக நிற்பாங்க. ஸோ அங்கே தான் ஓட்டு போட முடியும். ஸோ ஒரு சர்டன் வீக்ஸுக்கு அவங்க ஒரே கண்டஸ்டண்டாக ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இண்டிவிஜுவல் கண்டஸ்டண்டாக பிரித்து விடுவாங்க. டேஸ் கோஸ் பை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நடக்க போதா, இல்லை வரும்போதே இண்டிவிஜுவல் கண்டஸ்டண்டாக வர போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் வேறு பயங்கரமாக கேம் ஆடுவாங்க. அவங்க வந்துட்டு வேற மாதிரி ஒரு கேரக்டரு, நீதி நேர்மை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பிரஜன் அவர்கள் கேம் பிளேவை இவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும், அவங்க கேம் பிளே இவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா தனியாக போயிருந்தாங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு இப்போ குரூப்பாக ஃபேமிலியாக போகிறாங்க இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ எல்லாருமே கேட்டுருந்தீங்க ப்ரோ அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்கே ப்ரோ, யார் ப்ரோ பார்த்துப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு தாங்க, அதெல்லாம் ஆள் வச்சுட்டு தான் வந்திருப்பாங்க பக்காவா. ஓகேங்களா? ஸோ அதுக்கெலாம் டேக் கேர் பண்ணுறதுக்கு பக்காவாக ஆள் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் என்கிட்ட ப்ரோ அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது ப்ரோ, யார் ப்ரோ பார்த்துப்பா இவங்க 2 பேரும் உள்ளே வந்தா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. அதை பற்றின கவலை எதுவுமே வேணாம். ஸோ அவங்க பிக் பாஸ் 9 தமிழ் வீட்டுக்குள்ளே வராங்க. என்னைக்கு என்ட்ரு ஆகிறாங்கன்னா, இவங்க எல்லாருமே நவம்பர் 1ஆம் தேதி என்ட்ரு ஆகிறாங்க பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் திவ்யா கணேஷ் சொல்லியாச்சு, அமித் பார்கவ் சொல்லியாச்சு, சாண்ட்ரா பிரஜன் சொல்லியாச்சு. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் நம்ம தங்கதுரை அவர்கள். என்ன ப்ரோ சொல்கிற, தங்கதுரையா என்ன ப்ரோ கதையாக இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். ஆல்ரெடி எந்த நாளில் தங்கதுரை அவர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்துட்டு இவர் இருக்கார் இல்லையா, நம்ம திவாகரும் நம்ம கானா வினோத் அவர்கள் காம்போ வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம விஜேஎஸ் அவர்கள் ஒரு இன்ட்டு மாரி கொடுத்துட்டாரு. எல்லா சீசன்லேயும் கப்புள்ஸ் வந்து பார்த்துக்கிறது தான் ட்ரெண்டு, இந்த சீசன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறது ட்ரெண்டுன்னொடனே அந்த பாண்டில் ஒரு விரிசல் வந்தது தான். கானா வினோத் போய் கமருதீன் கூட சேர இவங்க 2 பேருக்கும் பயங்கர சண்டை. இன்றைக்கி நீங்கள் ப்ரோமோ 3 கூட பார்த்துருக்கலாம். நம்ம திவாகர் அவர்கள் ஏஞ்சி நின்று சொல்கிறாரு, என்னை இவர் தூங்கவே விட மாட்டுறாரு சார், என்னை கடுப்பேத்துறாரு சார், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு சார். அது உடனே விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு, திவாகர் ரொம்ப காமெடி பண்ணுறதுனால நீங்கள் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதை நான் கரெக்டாக முன்னாடியே சொல்லியிருந்தேன் வீடியோவில். வந்து நம்ம கமருதீன் கூட நம்ம வினோத் சேர்ந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு நெகட்டிவ் தான் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் அவர் நேம் கெட்டு போகுது. ஸோ அதனால் ஒரு காமெடிக்கு ஃபன்னுக்கு திவாகரோட போய் ஒரு ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்லையா. ஸோ தங்கதுரையை எடுத்துருக்கிறது தான் ஒரு தகவல். ஸோ தங்கதுரை உள்ளே போய் என்னெல்லாம் பண்ண போகிறான்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ தங்கதுரையும் உள்ளே ஆட் ஆகிருக்காரு. ஸோ இப்போ எத்தனை பேர் சொல்லியிருக்கேன், 5 பேர் சொல்லியிருக்கேனா. ஸோ இன்னொருத்தர் இருக்கார், யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு கண்டஸ்டன்ட் வராங்களா மக்களே. என்ன ப்ரோ சொல்கிற, ஸ்ரீலங்காலேருந்து கண்டஸ்டண்ட்டா, இது லிஸ்ட்லேயே இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் வராரு. அது வந்து வாகீசனா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. வாகீசனா என்னென்னலாம் எனக்கு தெரிலங்க. பட் ஆனால் ஒரு கண்டஸ்டன்ட் வராரு. அவர் யாருன்றதை நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சோடனே அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க, ப்ரோ லாஸ்ட்லியா முகேன் தர்ஷன் மாதிரி ஆட்கள் வந்து வராங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க. முக்கியமாக லாஸ்ட்லியா தர்ஷன் மாதிரி ஆட்கள் வராங்களான்னு கேட்டுருந்தீங்க. ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குற அனைவருக்கும் ஒரு பயங்கரமான மிக்க மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு போட்டியாளர் பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே வராரு. ஸோ அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் அந்த இதோட லாங்குவேஜ் அது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. நிஜமாலே சீசன் 3 எடுத்து பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட்லியாவோட தமிழ் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ ஸ்ரீலங்காலேருந்து யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எவ்வளோ பேர் ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் வராரு மக்களே. ஸோ இதுதான் மக்களே ஒரு 6 பேர் கொண்ட லிஸ்ட்டு. ஸோ இவங்க தான் வந்து நவம்பர் 1ஆம் தேதி வர போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் யாரெல்லாம் ஷுவர் ஷாட் கன்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமித் பார்கவ், பிரஜன் சாண்ட்ரா, அப்புறம் நம்ம திவ்யா கணேஷ், அப்புறம் நம்ம தங்கதுரையும் ஆல்மோஸ்ட் அப்படி இருக்காரு. அப்புறம் வந்து ஸ்ரீலங்கா கண்டஸ்டன்ட். ஸோ இவங்க எல்லாருமே ஓரளவு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் தான். ஸோ இதுதான் விஷயம். ஸோ என்ன ப்ரோ சர்ப்ரைஸ்ன்றியே ப்ரோ, என்ன ப்ரோ இந்த வாரம் சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி சண்டே எபிசோட்லேயே வந்து நம்ம விஜய் சர்க்கிள் லாஸ்ட்டில் ஏதாவது சொல்லிட்டு போவார். அதை நீங்கள் கேட்கலாம். வர வாரம் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி. என்ன சர்ப்ரைஸ்னால் அது நீங்கள் நாளையிலேருந்து பார்ப்பீங்க. நாளையிலேருந்து வந்துட்டு இப்போ ஓப்பனாக சொல்லிடுறேனே, ஒரு ப்ரோமோ மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸையும் ப்ரோமோ மாதிரி ஒரு போட்டு ரிவீல் பண்ணுறதா இருக்காங்க. ப்ரோமோவாக எக்ஸ்க்ளூசிவாக ப்ரோமோவாக விட்டு ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டஸ்டன்ஸ்லாம் ரிவீல் பண்ணி ஒரு பிளாஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த வாரம். அப்படியே ஐப்பை தூக்கி மேலே நிறுத்த போகிறாங்க.
ஸோ நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். நானும் உங்களை மாதிரியே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், யார் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ, இவங்க வந்தால் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், இவங்க வரக்கூடாது ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.